Welcome to my channel Syed Sultan TV. Please subscribe my channel. ரெண்டு பொருள் தான் தமிழுக்கு. ஒன்னு வீரம், ஒன்னு காதல். ரெண்டு. வீரம் அப்படிங்கிறது எவ்வளவு அற்புதமானது, தமிழில் எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. தமிழினுடைய மாண்புகளை பேசுகின்ற பொழுது தமிழுடைய முதல் பொருள் என்ன தெரியுமா? நான் உங்களை சொல்லுகிறேன், அறிவியல் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன், தமிழ் கலாச்சாரம் என்பது வெறும் கலைகள் அல்ல. தமிழனுடைய முதல் பொருள் என்ன தெரியுமா? இன்றைக்கு அதற்குத்தான் விபத்து வந்திருக்கிறது, அதை காப்பாற்றிக்கோங்க. தமிழனுடைய முதல் பொருள் நிலம். நிலம்தான் தமிழனுடைய முதல் பொருள். மலையும் மலை சார்ந்த இடமும், கடலும் கடல் சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடல், மருதம் வயல், முல்லை காடு, காடும் காடு சார்ந்த இடமும், பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும் இல்லை. மணலும் மணல் சார்ந்த இடம் பாலை இல்லை. குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து பாலை என்றொரு படிமம் கொள்ளும். வறட்சிதான் பாலை. வறண்ட பகுதிக்கு பேர் தான் பாலை. அது காடாக இருக்கட்டும் மலையாக இருக்கட்டும், வறண்டு போனால் அது பாலையாகும். தமிழ் அப்படிப்பட்ட மொழி. தமிழ்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலீங்க. நான் எத்தனையோ தேடி தேடி போறேன். தமிழில் கிடைக்கக்கூடிய வீரம், நான் ஒரே ஒரு குறளை மட்டும் சொல்றேன். நான் ரொம்ப ரசிச்ச குறளுங்க. ஒரு காட்சி. இப்போ இந்த குழந்தைகள், இந்த முன்னால் உட்கார்ந்துருக்கிறார் ஐயா, இந்த காலத்திலலாம் போயிடுச்சிங்க. உங்க காலத்தில் என்ன தெரியுமா உங்களுக்கு சிக்கல்? உங்க மூளைக்குள்ள ஒரு கேமரா இருக்குங்க. அந்த கேமரா ஆஃப் ஆகி ஒரு 12-13 வருஷம் ஆச்சுங்க. எல்லாம் அடுத்தவன் காட்டுற காட்சியை இதில் பார்த்துட்டு, அடுத்தவன் காட்டுற காட்சியை பார்க்குறோம். மூளைக்குள்ள ஒரு இமேஜினேஷன் இருந்தது. இருக்கா இப்போ உங்களுக்கு இமேஜினே? அதனால தான் அவங்க சொன்னாங்க தமிழ் நூல்களை படியுங்கள், தீர்மானத்தில் 1. இமேஜினேஷன் வருமே. தாய்மொழியில் படிப்பதனால் கற்பனை திறன் அதிகரிக்குமே. ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், knowledge is more important but imagination is more than knowledge. ஐன்ஸ்டீன். இமேஜின் பண்ணணுமே. ஒரு புத்தகத்தை வாசிச்சா தானே இமேஜினேஷன் வருது. டிவி பார்த்தா எங்க வருது? இந்த கொள்ளிக்கட்டையை முறைச்சிட்டு இருந்தா எங்க வருது? இல்லையே, கற்பனை போயிடுச்சே. மெசேஜே வந்திருக்காதுங்க. சும்மா பார்ப்பான். அந்த ரேப்பரை பார்க்கணும் அவனுக்கு, அவ்வளோதான். ரேப்பர் மேனியான்னு பேர். இதுக்கு ரேப்பரை பார்த்துக்கணும். எவனாவது கூப்பிட்டுருப்பானோ, ஏதோ மெசேஜ் வந்திருக்குமோ. நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ உங்களுக்கெல்லாம் இன்னொரு 5-6 வருஷத்தில் கல்யாணம் ஆகுமா? அவ்வளோ நாளான்னு கேட்குறியா? கல்யாணம் ஆகுமாம்மா? ஜாதகெல்லாம் மாற்றிக்காத. ஒன்று செய், உன் கையில் இருக்கிற மொபைலை அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு 3 நாள் கொடு. அந்த பொண்ணுடைய மொபைலை உங்ககிட்ட ஒரு 3 நாள் வச்சுக்கோ. உங்கள் 2 பேருக்குமே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கும். என்னங்க இது? தமிழை வாசியுங்கள். ஒழுக்கம் என்றால் என்ன? அழகு என்றால் என்ன? அன்பு என்றால் என்ன? ஆரோக்கியம் என்றால் என்ன என்று நமக்கு தெரிந்து போகின்ற மாட்சிமை கொண்ட மாண்பமைந்த பண்பாடு தமிழர் பண்பாடு. அதற்குள்ள நாம இல்ல. இந்த கேட்ஜெட்டை பயன்படுத்துறதுக்கு நான் ஜீன் போடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கேட்ஜெட்டை பயன்படுத்துறதுக்கு நான் டிஸ்கோ ஆடணுங்கிற அவசியம் இல்லை. தொழில்நுட்பத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் சம்பந்தம் இல்லை. என் கலாச்சாரத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவதற்கு பெயர்தான் மேன்மையான வளர்ச்சியாக இருக்க முடியும் என்பது என் கணிப்பு. நான் ஒரே ஒரு வீரம் மட்டும் சொல்றேன். தமிழனுடைய வீரம் இன்னைக்கு இருக்கக்கூடிய வீரம்லாம் இல்லைங்க. இன்னைக்கு ஆக்சிடென்ட்ல மேடம், ஒரு காலத்தில் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உதவி செய்வாங்க. இப்போ செல்ஃபி எடுக்கிறான். ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறத செல்ஃபி எடுக்கிறான். இன்னைக்கு ஒரு ஆள் சோடா சோடான்னு கத்தனான். சோடா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அடிப்பட்டவனுக்கு கொடுக்கல, அவன் குடிக்கிறான். எனக்கு ரத்தத்தை பார்த்தா படபடப்பாயிடும் அப்படின்ட்டு. உதவி செய்பவர்கள் இல்லை. என் காலத்திலும் ஐயா காலத்திலும் யாராவது 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தா உள்ள புகுந்து விளக்க மாட்டாயா? விளக்க மாட்டோம். இன்னைக்கு விளக்குறோமா? இல்லை.
இன்றைய கலாச்சாரம் மாறி போனது, வீரம் என்கின்ற விஷயம் மாறி போனது. உங்க மனசு அப்படி திருப்பி போடுற மாதிரி. இன்னைக்கு காலையில விகடன்ல ஒரு விஷயம் படிச்சேங்க. 10 செகண்ட் கதை, 10 செகண்ட் கதை தமிழ்ல. நீ ஆங்கிலத்துலலாம் இந்த உணர்வை எழுதவே முடியாது, ஹிந்தியில கூட எழுத முடியாது, வேற மாதிரியா தான் எழுதணும், மலையாளத்தில் கூட முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். தமிழர்களுடைய நிலம் மருதம், மருத நிலத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம். இந்த மருத நிலம் இருக்குல்ல, வயல், அதை பத்தி ஒரு சின்ன 10 செகண்ட் 4 வரியில முடிஞ்சது. தன் பாரம்பரிய வயலை விற்று தாத்தா வாங்கிய புது காரில் தான் சாகும் வரை ஏறவே இல்லை பாட்டி. இது ஒரு கதைங்க. மனசை ஒண்ணுமில்லாம ஆக்கிருச்சுங்க. காலையில இருந்து நான் அதுக்குள்ளேயே இருக்கிறேன். காசு, பணம், வசதி, வாய்ப்புகள் அடுத்தவர்களுக்கு காட்டக்கூடிய விஷயம் கிடையாதுங்க. மரபு என்பது உள் நிறைந்தது, ஆரோக்கியமானது, அன்பானது. அன்பு என்பது புத்திசாலித்தனமானது, வன்முறை முட்டாள்தனமானது. வீரம் என்பது அன்பு சார்ந்தது. தெரியுமா உங்களுக்கு? தமிழ் மரபிலே அன்பு என்பது வீரம் சார்ந்தது, வீரம் என்பது அன்பு சார்ந்தது. எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நான் வெளியில போறேன், ஒரு 10 நிமிஷம் தான் உங்ககிட்ட பேசியிருந்தாலும் ஒரு அம்மா ஸ்தானத்தில் ஒரு பாசம் வருமா இல்லையா உனக்கு? யாரோ என்னை ஏதோ அடிக்கிறதுக்கோ ஏதோ கிண்டல் பண்றதுக்கோ வராங்க, நீ மறிக்க மாட்ட, போய் இப்படி நிற்க மாட்ட. அப்ப அன்பு வீரம் சார்ந்தது தானே, அன்பு அறம் சார்ந்தது தானே. தமிழனுடைய மரபு அறம் என்பது அன்பிற்கு, அறத்திற்கே அன்பு சார்பு என்பர் அறியார், மரத்திற்கும் அகுதே துணை. வள்ளுவம். மரத்திற்கும் அகுதே துணை, வீரத்திற்கும் அன்புதான் என்று பேசுகிறது வள்ளுவம். நான் ஒரு காட்சியை சொல்றேன், நீங்க கேமரா, மைண்ட்ல இருக்கிற ஒரு கேமரா ஆன் பண்ணுங்க. நான் ஒரு காட்சியை சொல்றேன். போர்க்களம். வீரத்தை சொல்றேன், காதலை சொல்றேன். டைம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் எனக்கு. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான், சங்கு ஒலிச்சிருச்சு, களத்துல குதிக்கிறான். யாரு? நம்ம வீரன். குதிச்சுட்டு அவன் கையில வேல் இருக்கு. இது குறள்ங்க, குறள்ல இருக்கிற ஒரு காட்சி. இந்த SRM ஃபிலிம் டெக்னாலஜி காலேஜ் இருக்குல்ல, காட்சிப்படுத்தலும் கதை சொல்லுதலும்க்கு நான் தான் சிலபஸ் டிசைனர். சிலபஸ் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு, ஃபிலிம் டெக்னாலஜி பிள்ளைகளுக்கு. இங்கிருந்து தான் எடுக்கிறது, தமிழ்ல தான் எடுக்கிறது, தமிழ் வகுப்பு தான் அது. ஒரு காட்சி பாருங்க. அவன் கையில வேல் வச்சிருக்கான். அவன் எல்லாரையும் அடிச்சுட்டே இருந்தவன் என்ன பண்ணா, நேரம் ஒரு யானை கிட்ட போயிட்டாங்க. யானையும் அவனை பார்த்துருச்சு. இப்ப 2 பேரும் போர்ல இருக்காங்க. இவன் என்ன பண்ணிருக்கான், கரெக்டா அந்த வேல் எரிஞ்சு எடுத்து வேலை அடிச்சிட்டான். யானையினுடைய மத்தகத்துக்குள்ள வேல் போயிடுச்சு. அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல யானை இறந்துரும். ஆனா அந்த யானைக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அந்த ஃபோர்ஸ்ல அது சாகல, முன்னேறுது. இன்னும் ஒரு வேல் இருந்ததுன்னா அவன் அடிச்சிருவாங்க யானைய. அவன் கையில ஒரு வேல் தான் இருக்கு. அவன் வேல் தேடுறான். கண்ணில் காட்சி வருதா? முன்னால மத்தகத்தில் வேல் பாய்ந்து ஒரு யானை வருகிறது. இந்த பக்கம் அந்த பக்கம் தேடுறாங்க. அவனுக்கு வேல் கிடைச்சிருச்சு. எங்க இருந்ததுன்னா, பகைவன் எறிந்த வேல் அவன் நெஞ்சில் இருந்தது. அந்த நெஞ்சை பார்த்து அவன் சிரித்தான் என்று எழுதினார் வள்ளுவர். வேலை பார்த்து சிரிச்சானாங்க. பாருங்க, குறளை பாருங்க. கைவேல் களிற்றொடு போக்கி, கைவேல் களிற்றொடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும். பறித்து கொண்டே சிரித்தானா. டே, வேல் கிடைச்சிருச்சுடா, இனி யானையா நானான்னு பார்த்துக்கிடுவோண்டான்ட்டு அந்த ஃபீல்டுல நின்னானா நம்ம வீரன். களத்தில் நின்றான் வீரன். யோசித்து பார்க்கிறேன், காதல் வீரம் என்பது 2 கண்கள் என்று சொல்லுகிறார்களே, இந்த போர்க்களத்துல காதல் பார்க்க முடியுமா? இப்படி ஒரு யோசனை வரும்பொழுது ஒரு காட்சி கொடுக்குறேன் தமிழ்ல. எவ்வளோ நாளைக்குங்க இந்த இதே படிச்சுட்டு இருப்பீங்க? அனாட்டமி, கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கொஞ்சம்
ஒரு 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் தமிழுக்கு கொடுங்க. சுகானுபவம்ங்க, ஒரு அருவியில் குளிக்கிற மாதிரி சுகானுபவம். பாரு, தமிழ்ல ஃபால்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றோம்ல, தமிழ்ல என்னங்க சொல்றோம் அதுக்கு? வெரி குட். நீர்வீழ்ச்சின்னு சொல்லி இருந்தேன்னு வச்சுக்க. நீருக்கு ஏதுங்க வீழ்ச்சி? நீருக்கு ஏது வீழ்ச்சி? நீர் எப்படி வீழும்? நீர் விழும், நீர் குதிக்கும். நீர் வீழ்ச்சி கிடையாது, நீருக்கு வீழ்ச்சியே கிடையாது. அது தப்பான சொல், எடுத்துடணும். அருவி தமிழ்ல மட்டும் எடுத்து பாருங்க, நீர்நிலைக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு 26 பேர் இருக்குங்க. வாவி, அருவி, கிணறு, ஓடை, கடல், முன்னீர், ஊருணி, நீங்க தேடிக்கிட்டே போங்க. ஊற்று, சுனை, எத்தனை நீர்நிலைகள். அந்த நீர்நிலைகளினுடைய அந்த அழகு அருமையான மனதை மலர்த்தி காட்டுகின்ற பூங்க பூ. எனக்கு உணர்ச்சிகள் மோதுகிறது, நான் தடுமாறுகிறேன். இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்வேன் நீ பூவை? அப்புறம் 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 ஏய், நான் சொல்லவா? பூ பாரு, மொட்டு. பூ எங்க? உண்மைய மாஸ்டருங்க, தமிழை கண்டுபிடிச்சவன் மாஸ்டருங்க. இதை பாருங்க, மொட்டுங்க. கொஞ்சம் இப்படி அப்படி கொஞ்சம் அப்படி இருந்தா அரும்பு, இப்படி கொஞ்சம் அப்படி என்ன போது, இப்படின்னா அலர், இதுனா பூ, இதுனா மலர், இது வி. பொசிஷன்ல பேர் வச்சான் பாருங்க. எந்த பொசிஷன்ல பூ இருக்குதோ பூ மலர மலர பேர் வச்சாங்க. பூ மலரத யாராவது பார்த்திருக்கோமா? மலர மலர பேர் வைக்கிறானே இவன், மலர மலர பேர் வைக்கிறான். பெண்கள் வளர வளர பேர் வைக்கிறான். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேர் இளம்பெண். கடைசியா முடிச்சாம் பார். பொண்ணுகிட்ட வயசை கேட்க கூடாதுன்னு சொல்றோமா இல்லையா? பேர் இளம்பெண். ஆம்பளைங்களுக்கும் இருக்கு, 7 பருவம் இருக்கு. ஆண்களுக்கும் இருக்கு, பெண்களுக்கும் இருக்கு. பாருங்க, நான் விட்ட இடத்துல இது தொடர்கிறேன். போர்க்களத்தில் ஒரு காதல் காட்சி. இந்த கலவரத்திலையும் ஒரு கிளுகிளுப்பு. போர்க்களங்க. கேமரா ஆன் பண்ணுங்க. நேரம் நெருங்குகிறது, இன்னொரு 5 மினிட்ஸ். போர்க்களம். charismatic wife, so lovable wife. அந்த மாதிரி 2 வைஃப் எனக்கு தெரியும். ஒன்று மிஸ்ஸஸ் தசரதன் கைகேயி, ஒன்று மிஸ்ஸஸ் ஷாஜஹான் மும்தாஸ். இந்த 2 பேரையுமே போர்க்களத்துக்கே கூட்டு போவானுங்களாம். இவங்க புருஷமாருங்க போர்க்களத்துக்கே கூட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒருத்தன் பயங்கரமான லவ் பண்ணுறான் மனைவியை, போர்க்களத்துக்கு கூட்டு போயிட்டான். இந்த பொண்ணும் நீ போனாலாம் நான் இருக்க மாட்டேன், நீ பிரிவினும் சுடுமோ பெருங்காடு அப்படின்ட்டு வந்துட்டான். கூடவே வர்றா. காட்சி ஆரம்பிக்குது. இதை எழுதியவர் ஜெயங்கொண்டார். எழுதப்பட்ட நூல் பரணி. ஆனை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. 1000 யானைகளை எவன் ஜெயிக்கிறானோ அவன் பேர்ல தான் பரணி பாடப்படும். அப்படி பாடப்பட்ட ஒரு பரணி இலக்கியத்தில் ஒரு காதல் காட்சி. போர்க்களம் போயிட்டு வைஃப் அனுப்பி வச்சுட்டான். தன்னுடைய மனைவி காதலனை கணவனை அனுப்பி வச்சுட்டான். அவன் போறான். நான் ஏன் காதலனை கணவனைன்னு 2 வார்த்தை சொன்னேன்னா, தமிழ் மரபுல 2ம் ஒன்று தான், வேற வேற இல்லை. அதனால சொன்னேன். அனுப்பணுமா? நான் இன்னைக்கு சண்டை போட்டேங்க, பிரஸ் மீட்லயே சண்டை போட்டேன். காதல் கணவனை கொன்று கள்ளக்காதலுடன் மனைவி ஓட்டம். நான் சொன்ன வேர்டே தப்புன்னு முதல்ல. காதல் அப்படிங்கிற ஒரு சொல் வந்துருச்சுனால கொல்ல முடியாதுங்க.
உயிரை தான் கொடுப்போமே தவிர கொல்ல மாட்டோம். காதல் வந்துருச்சுன்னா, காமம் இருந்ததுன்னா அது வேறு. நான் பேசுறதெல்லாம் காதல், லவ், இஷ்க், சரியா? பியார், எனக்கு தெரிஞ்ச மொழியெல்லாம் சொல்லிடுறேன். போற ஆரம்பிச்சிருச்சு. வாய் பார்த்துட்டு இருக்கா, சரியா களமாடுறான் அவன் காதலன். அப்படி ஒரு வேல் வச்சுக்கிட்டு நம்ம தம்பி ஆடினான்ல முன்னால, அந்த ரேஞ்சில் ஆடுறான். அவனை வேற எப்படிதான் புகழறதுன்னு தெரியல எனக்கு. ரொம்ப அழகா ஆடுறான், அவ்வளோ லாபகமா ஸ்டைலிஷா பார்க்குறான். வாய் பார்த்துட்டே இருக்கா. திடீர்னு என்னாச்சு, பகைவனுடைய வேல் அவன் மார்புல பாஞ்சிருச்சு. அவன் இப்படி சாயிறாங்க. வேல் பாஞ்சா எவ்வளோ நொடிகள் இல்லைங்க சாய்வான்? எவ்வளோ நொடிகள்? 5 seconds. அவ்வளோ தூரம் நிற்குமா நம்ம பாடி? நின்ன அப்படி சாயிறாங்க. எங்க இருந்தோ அவ வேல் பாஞ்சதை பார்த்த உடனே நேரா ஓடி வந்தாலாம். பாருங்களேன், ஆயிரக்கணக்கானவர்கள் களமாடி கொண்டிருக்கக்கூடிய அவையில் தன் கணவனை சரியா கண்டுபிடிச்சா பாருங்க, அதுவே காதல் தானே.